ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 184. இதில் 191வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 21வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 21. மரீச்சேதமனோ ஹம்ச சுபர்ணோ புஜகோத்தமக ஹிரண்யநாப சுதபா பத்மநாப பிரஜாபதிஹி. நாமம் 191. ஓம் மரீச்சயே நமக. ஒளிக்கதிர், அதாவது ஞான ஒளி கொடுப்பவர் என்று இதற்கு பொருள். போன நூற்றாண்டில் நடந்த சம்பவம் இது. அதை பற்றி பார்க்கலாம். காவிரி நதிக்கரையில் உள்ள காடன்தேத்தி என்னும் ஊரில் ஜானகி அம்மாள், ரகுநாதன் என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தது. அந்த குழந்தைக்கு வரத வேதாந்தாச்சாரியார் என்று பெயர் சூட்டினார்கள். அவர் இளம் வயதிலேயே வேதங்களையும் உபனிஷத்துகளையும் கற்றுத் தேர்ந்தார். 8 எழுத்து மந்திரத்தையும், காயத்ரி மந்திரத்தையும், ஹயக்ரீவ மந்திரத்தையும் இடைவிடாமல் ஜபித்து கொண்டே இருந்தார். அப்படி இடைவிடாமல் ஜபித்து சித்தி பெற்றார். தன்னுடைய 60வது வயது வரை திருமலையில் தங்கியிருந்து திருவேங்கடமுடையானுக்கு தொண்டு செய்து வந்தார் அந்த வரத வேதாந்தாச்சாரியார். அதற்கு பிறகு கும்பகோணத்திற்கு குடி வந்தார். கும்பகோணத்தில் கோவில் கொண்டிருக்கும் கோமலவல்லி தாயாரிடமும் சார்ங்கபாணி பெருமாளிடமும் மிகுந்த பக்தி கொண்டார். பல நூல்களையும் கவிதைகளையும் எழுதினார். இந்த நிலையில் வயது முதிர்ச்சியின் காரணமாக அவருடைய பார்வை மங்கிக் கொண்டே போனது. ஒரு நிலையில் முழுமையாக தன்னுடைய பார்வையை இழக்கும் நிலைக்கு வந்துவிட்டார். எவ்வளவோ சிகிச்சைகள் செய்தும் அவருடைய கண்கள் குணமாகவில்லை. அவர் அந்த தாயாரிடம் சொன்னார், கல்வி கரையிலை என்பார்கள். நான் இன்னும் பல நூல்களை படிக்க வேண்டும், இன்னும் பல நூல்களை படைக்கவும் வேண்டும் என்றெல்லாம் நான் கனவு கொண்டிருக்கிறேன். ஆனால் எனது பார்வை மங்கிக் கொண்டே போகிறதே. நான் குருடனாகிவிட்டால் இனி என்னால் முன்னோர்களின் நூல்களையும் படிக்க முடியாது, புதிய நூல்களையும் எழுத முடியாது. என் பார்வையை பறித்து கொள்வதற்கு பதில் நீ என் உயிரையே பறித்து கொள்ளலாமே என்று புலம்பிக் கொண்டிருந்தார். இப்படி புலம்பிக் கொண்டிருக்கும் போதே அந்த தேவியை பற்றி ஒரு துதியை இயற்றினார். அது கோமலா தண்டகம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கோமலா தண்டகத்தில் 2 வரிகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஜெய துக்தாப்தி தனையே, ஜெய சார்ங்கதர பிரியே, ஜெய காருண்ய சுரபே, ஜெய லாவண்ய வாரிதே. அந்த தாயாரின் அழகு, பெருமை, கருணை மற்றும் அவர் சாரங்கபாணியின் துணைவி என்று அந்த மகிமை எல்லாவற்றையும் வர்ணித்து பாடி பக்தர்களின் துன்பங்களை நீக்க வேண்டும் என்று பாடுகிறார். அன்று இரவே அவரது கனவில் காட்சியளித்த கோமலவல்லி தாயார், நாளை பெரிய திருமஞ்சனத்தின் போது நானும் பெருமாளும் கவசம் கலைந்த நிலையில் சேர்த்தியில் காட்சி தருவோம். அப்போது எங்களை வந்து தரிசனம் செய் என்று கூறினாள். அவருடைய கனவில் வந்து தேவி கூறினாள். அதுபடியே அடுத்த நாள் மாலை கோயிலுக்கு சென்ற வரத வேதாந்தாச்சாரியார் பெரிய திருமஞ்சனத்துக்காக கவசம் களையப்பட்ட நிலையில் சேர்த்தியில் எழுந்தருளியிருக்கும் பெருமாளையும் தாயாரையும் தரிசித்தார். அவர்களின் திருமேனி ஒளியை தரிசித்த மாத்திரத்திலேயே அவரின் பார்வை பிரகாசமடைய தொடங்கியது. அடுத்த சில நாட்களில் மீண்டும் தன்னுடைய பழைய பார்வையையே பெற்றார் அவர். அதற்கு பிறகு அவர் பல நூல்களை எழுதினார். அதன் பிறகு அவர் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் பீடாதிபதியாக திகழ்ந்தார். ஒரு சமயம் அவர் யாத்திரையாக கும்பகோணத்திற்கு வந்தபோது கோமலவல்லி தாயாரை தரிசித்தார். அப்போது தாயாரிடம், அன்று நீ சொன்னபடி உன்னையும் உன் மணாளன் சார்ங்கபாணியையும் கவசம் கலைந்த நிலையில் தரிசித்தேன்.
உங்களுடைய திருமேனி ஒளி எனது புறக்கண்ணை திறந்ததோடு மட்டுமன்றி அகக்கண்ணாகிய ஞானக்கண்ணையும் திறந்துவிட்டது. அதனால்தான் பெரியாண்டவன் போன்ற மகான்கள் அலங்கரித்த பீடத்தில் இன்று நான் அமரும் பேறு கிட்டியது. அன்று ஹம்சமாக அவதரித்த பெருமாள் இன்று என்னை பரமஹம்சராக ஆக்கிவிட்டார் என்று சொல்லி தாயாருக்கு நன்றி தெரிவித்தார். அம்சமாக அவதரித்த திருமாலின் திருமேனி ஒளி அடியார்களின் புறக்கண்களை மட்டுமன்றி அகக்கண்களையும் திறந்து அவர்களை பரமஹம்ச நிலைக்கு உயர்த்துகிறது. மரீச்சி என்றால் ஒளி தருபவர் என்று பொருள். இந்த 191வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் அன்பர்களுக்கு நல்ல கண் பார்வையை திருமால் அருள்வார். அடுத்த திருநாமம் 192. ஓம் தமனாய நமக. ஆழகால விஷத்தை பருகியதால் சிவனுக்கு ஏற்பட்ட வேதனை அவர் அமுதத்தை பருகியதால் தீர்ந்தது. இதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.